அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி சாரிடம் வந்து கேட்கலாம். அவர் புகழேந்தியை வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தொண்டர்களோட அந்த உணர்வுகளையும் நாடி துடிப்பையும் நன்கு அவர் அறிந்து வைத்திருப்பவர். அதை வந்து நம்ம கேட்கலாம். சார், இந்த ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் இந்த தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைந்து இந்த பிரச்சார நடவடிக்கைகளை கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு 9 மாதங்களுக்கு முன்கூட்டியே இப்படி தொடங்கியிருப்பதற்கான காரணம் என்ன? இன்னொன்று, இந்த அதிமுகவின் அனைத்து அணிகளுமே பாரதிய ஜனதா கட்சியை நாடி இருப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் இந்த குழு தொடர்பாக தனியரசு அவர்களும் கூறியிருந்தார்கள். நீங்கள் புகழேந்தி சார், இந்த 2 காரணங்கள் இவ்வளவு சீக்கிரம் இந்த அதிமுக கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் சரி இந்த ஓரணியில் தமிழ்நாடையும் அந்த மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் இப்போ தொடங்க வேண்டிய அவசியம் இருக்குதா இவ்வளவு முன்னணியே? இன்னொன்று, அதிமுகவின் அனைத்து அணிகளும் சசிகலா அம்மையார் உள்ளிட்ட அனைத்து அணிகளும் பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் செல்வதற்கும் என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? குட் ஈவினிங் டு சத்தியம் டிவி. ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி மாறி திராவிடர் கழகமும் மாறி அதுக்கு ஒரு கொள்கையை கொண்டு வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆட்சியில் அமர்த்தப்பட்டு அப்பொழுதும் தந்தை பெரியார் கொள்கைகளை விடாமல் நிலைநிறுத்தி அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நண்பர் தனியரசு சொன்னது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா என்கின்ற அந்த பரிணாம வளர்ச்சியில் மாபெரும் வெற்றிகளை குவித்து எவ்வளவோ சாதனைகளை படைத்தோம். இந்த 55 வருடங்களுக்கு மேலாக 60 வருடங்களை நோக்கி திராவிட இயக்கங்கள் மாறி மாறி ஆட்சி கட்டில் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் சார் இந்த 4 பேருமே ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பார்த்திருக்காங்க கண்ணன். இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதை? இந்து முன்னணி கொள்கைய. ஆஹா, தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த இந்த கொள்கைகளுக்கு மேலாக தெரிகிறது இந்து முன்னணி கொள்கை. ஆஹா, RSS கோட்பாடுகள் உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. இனிமேல் அப்புறம் திராவிட இயக்கத்தில் நமக்கு என்ன வேலை? நாம் பாரதிய ஜனதா கொடியை பிடித்து விடலாம், அதன் பின்னால் போகலாம் என்று எங்களது பாரம்பரியமிக்க அந்த திராவிட இயக்கத்தினுடைய திராவிடன் ஐடியாலஜியுடைய கொள்கை கோட்பாடுகளை மறந்து இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு துதிப்படுறாங்க. அததான் நீங்க அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன காரணம் என்ன காரணம்? கொள்கையில மூழ்கிட்டாங்க. அதனாலதான் இந்து முன்னணி கூட்டத்துல எந்த திராவிட இயக்க தலைவரும் எப்பயுமே அதுல போய் கலந்துகிட்டது இல்ல. அந்த இந்து முன்னணி கூட்டத்துல 4 அமைச்சர்களையே அவர் எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சு கொடுக்கிறார். போங்க, கலந்துக்கோங்க, இனிமேல் கொள்கை கோட்பாடு எல்லாம் நமக்கு இந்து முன்னணி தான். அவங்க ஏதாவது தந்தை பெரியார இழிவா பேசினாலும் பேரறிஞர் அண்ணாவை தவறாக பேசினாலும் நீங்க வாயை போச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கோம். கேட்டா நாங்க மேடையில பாக்கலீங்க, கீழே இறங்கி வந்துதான் பார்த்தோன்னு சொல்லுங்க, நானும் ஒத்து ஊதுறேன் அப்படின்னு சொல்றார். உன்ன கவனிங்க கண்ணன், இங்க கொடுமையான விஷயம், ஒரு அமித்ஷா இந்த கட்சியினுடைய தலைவர் எப்படியாவது தேசிய முன்னணி ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு. அதிமுக ஒழிச்சிட்டு வரணும்னு இங்க வந்தார், உட்கார்ந்தார், பேசினார். பக்கத்திலே அமர வைத்து எடப்பாடி பழனிசாமி அமர வைத்துக் கொண்டு சொன்னாரா இல்லையா, தேசிய முன்னணி கூட்டணி ஆட்சிக்கு வரும், நம்ம கூட அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப ஊமைத்துறை வாயை மூடிட்டு தான் இருந்தார், வாயை திறக்கவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல. அவரு போயிட்டாரு. இப்போ அன்வர் ராஜான்னு முன்னாள் எம்பி, சிறுபான்மை மக்களுடைய தலைவர்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சொல்றார், பாரதிய ஜனதா கட்சி இங்க எழுந்திருக்க முடியாது, பாரதிய ஜனதா கட்சி எழுச்சி நிக்க முடியாது, பாரதிய ஜனதா கொடி என்ன பண்ண முடியாது, கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிறாரு. அன்னைக்கு அமித்ஷா சொன்னதுல இருந்து இவர் எங்க தேனிலவுக்கு போயிருந்தாரா? இவர் இல்லையா அந்த நாட்டுல? அப்பயே சொல்ல வேண்டியதானே, இங்க இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த முன்னாள் தலைவர் ராமகோபாலன் சொன்னாரு அந்த மாநாட்டுல, இவர்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் காசு வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் சொன்னாங்களே, அன்னைக்கெல்லாம் எங்க போனார் அன்வர் ராஜா? யாருட்டு சார் டிராமா இதெல்லாம்? ஆகவே இதை என்ன சொல்றாரு இப்போ? அவர் சொந்த கருத்து இவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இப்ப நான் ஒத்துக்க முடியாதுங்கிறாரு. என்னங்க அரசியல் நாடகம் இது? அவருடைய நிலைப்பாட்டிலேயே நிலை இல்லாமல் இருக்கின்ற ஒரு பரிதாபமான நிலையை நாம் பார்க்க முடிகிறது.